பக்கத்துல ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே இவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாங்க. நான் பெக்காத என் அன்பு மகனை சைமன், கவலையே படாத. இடைத்தேர்தலை ஜெயிக்க வச்சு அப்பா உன்னை சட்டசபைக்குள்ள அனுப்பியே தீருவேன், கவலையே படாத. ஓகே ஓகே. தாத்தா விருதுநகர்ல தோத்து போயிடுறாங்க. தோத்து போன உடனே பேரறிஞர் அண்ணா கிட்ட போய் ஆசை தம்பின்னு போய் சொல்றாரு, அண்ணா நம்ம காமராஜ் தோத்துட்டாரு அப்படின்னு. மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷமா தோத்துட்டாரு அப்படின்னு. கண் கலங்கி சொல்றாரு, சந்தோஷப்படாதீங்க ஆசை தம்பி, ரொம்ப சங்கடப்படுவீர்கள். மகத்தான ஒரு மக்கள் தலைவனுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு எண்ணி பாருங்கன்றாங்க. அவரேதான் இவர், இவரேதான் அவர். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே, இவரேதான் அவர். ஐயா திண்டுக்கல் அடிக்காதீங்க, அவரேதான் இவர். ஐயா இன்னொரு கட்சி தலைவருடைய அவரை எதிர்த்து அரசியல் செஞ்சிருக்காரு, அந்த கட்சி தலைவரின் தோல்விக்கு வருந்துகிறார் வேற அண்ணா அவர்கள். இன்னைக்கு அடுத்தவர் தோல்விக்கு கைகட்டி சிரிக்கிறார். உங்க அல்லக்க ஏன் இப்படி அழுத்திட்டு இருக்காரு, என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவனை அழுக சொன்னேன். ஏளனம் செய்கிறார், அரசியல் மாண்பில்லாமல் போச்சு. இரு அடா பாவி, முன்னொரு காலத்துல நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்க ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம. நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சியை நான் கட்டியிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டியிருக்கா. நாங்க 2 பேரும் அடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா? 2 பேரும் நாசமா போங்க.